தென் மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் 3 சுங்கச்சாவடிகளிலும் அரசு பேருந்து செல்ல அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தினேஷ் பாபு. தினேஷ் பாபு, விவரம் என்ன? நிச்சயமாக மதுரை திருமங்கலம் 4 வழிச்சாலையில் கப்பலூர் என்ற இடத்தில் அமைந்த சுங்கச்சாவடி ஒன்றிய அரசால் செயல்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடி ஆரம்ப காலத்துக்காக கட்டி பிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து விதிமுறை மீறி அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி என்று பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து திருமங்கலம் பணிமனையிலிருந்து 110 பேருந்துகள் சுங்கச்சாவடி வழியாகத்தான் சென்று வருகின்றன. இது போக திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகளும் இந்த சுங்கச்சாவடி கடக்கும் நிலையே உள்ளது. இந்த நிலையில் சுங்கவரி கட்டணத்தை அரசு போக்குவரத்து கழகம் 276 கோடி கட்டாமல் பாக்கி வைத்துள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதன்படி நீதிமன்றம் இன்று முதல் அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து கிளம்பக்கூடிய அரசு பேருந்துகளை சுங்கச்சாவடி வழியாக இயக்குவதற்கு தடை விதித்தது. இந்த நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகம் ஒவ்வொரு அரசு பேருந்து போக்குவரத்தினுடைய ஓட்டுநர்களிடம் தாங்கள் எங்களுடைய பணிமனையில் உள்ள பேருந்தில் போதிய பணவரவு இல்லாத காரணத்தினால் நாங்கள் தற்போது பணம் செலுத்தாமல் தான் இந்த வழியாக சென்று வருகிறோம் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அச்சிடப்பட்ட பேப்பரில் ஓட்டுநர்கள் கையெழுத்து போட்டுக்கொண்டு தற்போது வரை சுங்கச்சாவடி வழியாக பேருந்துகளை கடந்து எடுத்து சென்று வருகின்றன. இது தற்போது இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த நடைமுறை சாத்தியமாகும் என கூறப்படுகிறது. நாளை முதல் பாஸ்டாக் வழியாகவே அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை 11 மணிக்கு வருவதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு இதனுடைய முடிவு தெரிய வரும். கணேஷ் பாபு, உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.